இன்னொரு அவள் யாரு? வான் வருவான் தொடுவான் மழையாய் விழுவான் என்னுள் ஒளிவான் அப்படின்னு சமத்தியா ஆரம்பிக்குது இந்த பாட்டு. தள்ளி போகாதே பாட்டு ஃபுல் வெர்ஷன் வந்தோடனே எப்படா தள்ளி போகாதேன்ற வார்த்தை வரும்னு செம்மையாக வெயிட் பண்ணோம். கடைசியாக தான் வரும் இல்லையா? அந்த மாதிரிலாம் இழுத்தடிக்காமல் ஸ்டார்டிங்கே டீசரில் வந்த வான் வருவான் தான் அப்படியே பொறுமையாக ஆரம்பிக்குதுங்க பாட்டு. இட்ஸ் எ வெரி ப்ரீஸி சாங். முக்கியமாக கர்வம் கொண்டால் கல்லாய் உறைவான், காதல் வந்தால் கனியாய் நெகிழ்வான், இந்த மாதிரி வரிகளில் வந்து தெளிவாக தெரியுது ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அப்படியே ஒரு பையனை, அவனோட காதலை, அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸை அப்படியே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஃபார் எனி மேல் போய்ட் அது வந்து ரொம்ப கஷ்டம். எழுத்தாளராக இருந்தாலும் சரி, கவிஞராக இருந்தாலும் சரி, பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து காதலையோ இல்லை ஒரு பையனை பற்றியோ எழுதுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் இந்த பாடல் வரிகள்லாம் நோட் பண்ண பொண்ணுங்க என்ன பண்ணுங்க, உங்கள் மனசுலையும் இப்படி தான் தோணுமா அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். லிரிக்ஸ் நல்லா இருக்கு, வான் அப்படின்ற வார்த்தையை வச்சு விளையாண்டுருக்காங்க, எல்லாம் ஓகே. இருந்தாலும் ஒரு டவுட், என்னோடு இருந்தால் எவளோ நினைவான், அவளோடு இருந்தால் என்னையே நினைவான்னு ஒரு வரி வருது. மற்ற இடங்கள்லாம் என்னை துறவான், என் பேர் மறவான், என்னை மறந்தால் தன்னுயிர் விடுவான், அந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருக்கு. ஆனால் இந்த 2 லைனில் மட்டும் என் கூட இருக்கும்போது வேற ஒரு பொண்ணை நினச்சிட்டு இருப்பான், பட் அவ கூட இருக்கும்போது என்னை பற்றி நினச்சிட்டு இருப்பான்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்கான காரணம் என்ன? படம் வந்தால் படத்தை பார்த்த பிறகு படத்தில் கார்த்தியோட கேரக்டர் கூட ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். அதை வச்சு தான் எழுதியிருக்கணும். கடைசியாக கண்கள் கவிழ்ந்தால் வெளிபோல் விரிவான், கண்கள் திறந்தால் கணத்தில் கரைவான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ ஆல் தி கேர்ள்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு இப்படி தான் உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்களா? கண்ணை மூடிட்டு இருக்கும்போது கூடியே இருக்கமா இருக்குது, கணத்தோடு தான் காணாமல் போயிடுறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். பிகாஸ் இது உங்கள் பார்வையிலான ஒரு பாடல். கடைசி ஃப்ரேமில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் மணிரத்னம் ஃபிலிம். எப்படி தான் மனுஷன் யோசிக்கிறாரோ. வைரமுத்து வான் அப்படின்ற வார்த்தையை வச்சு விளையாடி இருக்காரு. எப்படி யோசிச்சாங்கன்னு தெரில. மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து 3 பேர் சேர்ந்தா இந்த மாதிரி சம தாட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். காதல் அண்ட் பைலட் ஒரு லவ் ஸ்டோரி இல்லையா, அதையும் ரெஃபர் பண்ணும். வானம் எல்லாத்தையும் சேர்த்து எப்படிங்க வந்து ஒரு வேர்ட் ப்ளே பண்ண முடியுது? இட்ஸ் பிரில்லியன்ட், இட் ஹஸ் ஒர்க் வெரி வெல். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தோணும், சின்ன வயசுலலாம் வந்து எவ்வளோ பெரிய பாட்டாக போட்டிருக்காரு ஏஆர் ரஹ்மான், எப்பயாவது தான் பாட்டே வருது, வெறும் மியூசிக்காக வருது, இல்லை ஒரு வார்த்தையை வச்சே ஓட்டுறாருன்னு நமக்குலாம் சின்ன வயசில் தோணியிருக்கும். அந்த மாதிரி ஒரு பாடல் தான். நிறைய இடத்துல வான் வருவான் மட்டும்தான் வரும். ஆனால் சாஷா திருப்பதி வாய்ஸில் அப்படியே உருகி ஓடும், பல பேருக்கு ரிப்பீட் மோட் ஆன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வான் வருவான் அப்படின்ற இந்த பாட்டை கேட்டோடனே உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதெல்லாம் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடு இருந்தால் எவ்வளோ நினைவான், அவளோடு இருந்தால் என்னையே நினைவான் அப்படின்னு ஒரு லிரிக் வருது இல்லையா, அதில் என்ன சொல்ல வராங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ புரியுதா எனக்கு ஏன் அந்த டவுட் வந்துச்சுன்னு? இந்த அவள் யாரு?